இருட்டில் தான் இருக்கு. ஐயோ, எப்போ மேலே பாருங்களா, இங்கே பாருங்க, பயங்கரமாக செம்மையாக இருக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் ஃபுட் ஈட்டிங் வீடியோ போடுறேன். இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சென்னைக்கு வந்திருக்கேன். நான் இங்கே ஏற்கனவே ஒரு ஐட்டம் வந்தேன், அது வீடியோ சரியாக கவர் பண்ணாமல் எடுக்கலை. ஏன்னா அங்கே சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு வந்தேன். இப்போது இங்கே சின்னமலையில் வந்திருக்கேன். அதாவது இங்கே பார்த்தோன்னா ஒரு ஒரு குகை இருக்கான். 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் இயேசு கூட வாழ்ந்தார். அவர் கூட இருந்த சீடர் ஒருத்தர், அவருடைய குகை அங்கே இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ், அந்த குகை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அவருடைய கை ரேகை, அந்த கால் தடம், அப்புறம் ஒரு பாறையிலேருந்து பார்த்தோன்னா தண்ணி வந்துகிட்டே இருக்குமா, அதெல்லாம் போய் பார்க்க போகிறோம் இப்போ. ஸோ இதில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. ப்ரோ, இதுதான் பார்த்தோன்னா நிச்சயம் சென்ட் தாமஸ் மவுண்ட்டு. அதாவது வந்து பாருங்க, 1726 கட்டிக்கிறாங்க இது. ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தோன்னா இயேசு கூட இருந்த தோமா வந்து இங்கே வந்திருக்காரு. ஸோ அவருடைய எலும்பு துண்டு, அவர் கையால் எழுதின அந்த சிலுவையெல்லாம் எல்லாம் இங்கே இருக்கான். அதை போய் பார்க்கலாம் வாங்க. அப்பா, இதில் பாருங்கள், படி ரொம்ப தூரமாக இருக்குது. ரொம்ப தூரம் ஏறணும் போல். அவரை கேட்டுக்கலாம். ப்ரோ, எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குது இதில்? 135ங்களா? 108ங்களா? ஓ, 138ஆங்க. ஓகேங்க. இப்போது 138 படி ஏறினா நம்ம வந்து இயேசு கூட இருந்த சீஷரான 12 சீஷர்களில் ஒருத்தர் தோமா வந்து அவருடைய எலும்பு துண்டாக பார்க்கலாம். இங்கே தான் வந்தார் அவர். ஓகே, இப்போ அதை பார்க்க தான் போகிறேன். இது ஒரு சின்ன மலைங்க, ஒரு மலை சைடு. இது ஒரு சைட்லலாம் ஃபுல் டோட்டல் சிட்டியே தெரியுது பாருங்கள். இது ஒர்க்கிங் டேஸ், அதனால் பெருசாக கூட்டம் இல்லை. மேலே போய் பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ கூட்டம்னு. ஒரு வழியாக கொஞ்சம் கிட்ட வந்துட்டாங்க. ஷப்பா, இடையில இந்த ஃபோட்டோ வச்சுருக்காங்க இங்கே. அப்பா, இங்கேருந்து பாருங்கள் எப்படி தெரியுதுன்ட்டு. ஐயோ ஷப்பா, சென்னை சிட்டியை பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. வேற மாதிரி இருக்குங்க சென்னை சிட்டி இங்கேருந்து பார்க்குறதுக்கு. ஐயோ எப்பா, எவ்வளோ பெரிய சிட்டி போகிறான். அப்பா, நைட்டில் பார்த்தா வேற மாதிரி இருக்கும் போல். சரி வாங்க, இந்த சைடு அப்படியே போகிறேங்க. இந்த சைடு அப்படி தான் இருக்குது. ஐயோ எப்பா, ஷெட், ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஐயோ ஷப்பா, வேற மாதிரி இருக்குது சிட்டி, பயங்கரமாக இருக்குது. சரி, இங்கே பாருங்கள், நான் படியை விட்டுட்டு வேறு சைடில் நடந்து போயிட்டுருக்கேன். இயேசு கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இயேசு கூட வந்து 2000 வருஷங்களுக்கு முன்பாக 12 சீஷர்கள் இருந்தாங்க. அதில் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் மட்டும் கப்பல் மூலயமா இங்கே வந்திருக்காரு. அதாவது அந்த இஸ்ரேல் நாட்டிலேருந்து நம்ம கேரளாவுக்கு வந்திருக்காரு. கேரளாவிலேருந்து இங்கே வந்து இந்த மலை மேலே இருந்திருக்காரு. இப்போ அவர் இருந்த இடம், அவர் இருந்த வீடு, அவருடைய எலும்பு துண்டு, அவர் ஏதன சிலுவை எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். வரப்போகுது. நிறைய கப்புள்ஸ் இருக்காங்க இங்கே.
சரி, அவங்களையா நம்ம எடுக்கணும். உள்ளே வந்த உடனே ஒரு சிலை ஒன்று இருக்குது. இந்த பக்கத்தில் பூட்டியிருக்காங்க, கெட்டு போட்டு, ஒன்றும் இல்லை. அப்படியே அடுத்த ஸ்டெப்பு மேலே போகிறோம். உள்ள இதே சர்ச்சு போல். அது பூட்டி இருக்குது, வெறும் சேர் மட்டும் தான் இருக்குது உள்ள, வேறு எதுவுமே இல்லை. என்ன சூடு? சூடு, பயங்கர வெயில். மே மாதமெல்லாம் இங்கே வந்திருந்தா அவ்வளோதான் போல். இந்த மாதத்துலேயே இந்த அளவுக்கு வெயில் அடிக்குதுன்னா மே மாதம்லாம் அவ்வளோதான் போல். ஷப்பா, வெயில் பயங்கர வெயிலுங்க. ஏற போயினே இருக்குது. எப்போ தான் வரும்னு தெரில சர்ச்சு. ஒரு வகையாக வந்துருச்சுங்க, கிட்ட வந்துருச்சு. ஜோடிகள் உலா வரும், உகந்த உரையாடுவது தடை செய்யப்பட்டுள்ளது. ஓகே, கப்புள்ஸ் வரலாம். இங்கே ஃபுல்லாக மேலே வந்துட்டாங்க. இங்கே ஒரு சர்ச் இருக்குது, இது உள்ளே போய் பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம சுற்றி பார்த்துட்டு வந்து லாஸ்ட்டாக இது உள்ளே போகலாம். என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இங்கே புதுசாக கட்டுறாங்க சர்ச். இங்கே வேறு எதுவும் புதுசாக எதுவும் இல்லை பார்க்குற மாரி. அதில் அப்போஸ்டல்னு போட்டிருக்கு. ஒரு காலி டோர் மாரி இருக்குது. ரிலீஜியஸ் ஆர்டிகல்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ், ஆஃபீஸ் அண்ட் டீ. என்ன இது கேட்கலாம். வேறு எதுவும் இல்லையே இங்கே பார்க்குற மாரி. இதே தானே இருக்குது. செயின்ட் தாமஸ் வாக். இங்கே ஒருத்தர் சோகமாக படுத்துட்டு இருக்கார் பாருங்கள். இதுதான் தோமா. இவர் ஜெருசலேம் நாட்டிலேருந்து கொண்டு வந்த இந்த போர்வையின் அடையாளமாக இது போர்த்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இப்படியே போனால் எலும்பை பார்க்க முடியாதான். அவருடைய கையால் செதுக்குன்னு, அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடிங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இங்கே கையாலே சிலுவை செஞ்சு அதை வச்சுட்டு இருந்திருக்காரு அவர். அது இங்கே தான் இருக்காது. போய் பார்ப்போம். இதை பார்க்கறதுக்கு காலையிலே வந்தேன் நான். எந்த பக்கம் போகணுன்னு தெரியல. ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து பின்னாடி மறைஞ்சிருந்து ஈட்டியால் குத்தினது. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்கு, அதனால் கொஞ்சம் சவுண்ட் மியூட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இதுதான் சர்ச்சு தெரியுதுல்ல, அதுதான் வந்து அந்த தோமா வந்து கையாலே செதுக்கின சிலுவை. அது பாருங்கள், நான் கிட்டே போய் காட்டுறேன் இப்போ எப்படி இருக்குன்னு. ஹலோ ப்ரோ, இதான் என்ட்ரன்ஸு. போய் பார்த்துட்டு வந்துட்டேன். காட்டன் தான் இருக்குது, எலும்பு துண்டை பார்க்கல சார், டைம் ஆச்சுன்னு வந்துட்டு நான். அவ்வளோதான். ஓகே, இங்கே இதுக்கு மேலே வேறு எதுவும் இல்லை, இவ்வளோ தான் இருக்குது.
ஏன்னா அங்கே சென்ட் தாமஸ் மவுண்டுக்கு வந்தேன். இப்போது இங்கே சின்னமலையில் வந்திருக்கேன். அதாவது இங்கே பார்த்தோன்னா ஒரு ஒரு குகை இருக்கான். இந்த இடம் ஒரு மாதிரி சர்ச்சு மாரி இருக்குது இங்கே. ஸோ இப்படி போயின்னு இருக்குது. இதெல்லாம் பாறை பழகுதுங்க பாருங்க. கீழே அடியில் பாறையில் போட்டிருக்காங்க. கல் தூண் போல் இது வெறும் கல்லாலே செதுக்கியிருக்காங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இது ஒரு மலைங்க. இது ஒரு சின்ன மலை. இது பேரே வந்து லிட்டில் மவுண்ட். இது இன்னொரு மலை இருக்குது, சென்ட் தாமஸ் மவுண்டு. இது வந்து சைதாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி அப்படி நடந்து வரலாம். அது வந்து பார்த்தோன்னா பரங்கி மேலே இறங்கணும். இதே அடுத்தே போகுது. இல்லை செப்பல் போட்டுன்னு போகலாமா என்னான்னு தெரியல. சரி இங்கே கைட்டு விட்ருவோம். இல்லை ஒரு கேட்போம் ஒரு வார்த்தை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதாவது நீங்கள் பாருங்கள், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கூட இருந்த ஒரு சீஷர், 12 சீஷரில் ஒருத்தர் பேர் வந்து தோமா. அவர் வந்து இங்கே கேரளாவிலேருந்து இங்கே வந்திருக்காரு. அவர் அவர் படுத்து ஜெபம் பண்ண அந்த குகை இது உள்ளே தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த குகை இதுக்குள்ளே தான் போகிறேன். யாருமே இல்லை. இங்கே பாருங்கள், இது அவருடைய துணி. ட்ரூ இமேஜ் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்குள்ளே தான் அந்த குகைக்கு போகணும். பாருங்க, இதெல்லாம் வெறும் கல். பயமாக இருக்கு உள்ளே போகிறதுக்கு. யாருமே இல்லை. ஐயோ, இங்கே பாருங்க, பயங்கரமாக செம்மையாக இருக்குங்க. ஷப்பா பாருங்க, இது உள்ள அந்த சிலையெல்லாம் இருக்குது. தோமாவுடைய அங்கே அவர் வந்து இறங்கின இடம் இது. அமைதியாக இருக்குது. இப்படி ஒரு வழி போகுதுங்க. இந்த பக்கம் ஒரு வழி இருக்குது. இடம் போயிடலாம். வேறு எங்கன்னா இருக்கான்னு தெரியல குகை. இல்லை இன்னொன்று இருக்கும். நோ லைட்டிங் கேண்டில்ஸ். பா பயங்கரமாக இருக்குங்க. நான் நினைக்கிறேன் இது உள்ளதாங்க அந்த குகை இருக்குது. செப்பலெல்லாம் வெளியில் கைட்டு விட்டுக்கிறாங்க. இப்படி தான் நினைக்கிறேன். கல்லாலே செதுக்கியிருக்காங்க. கல்லாலே செதுக்கியிருக்காங்க. கை வரைஞ்சிருக்கு. இதுதான் ஒரிஜினல் கோகை. இது இருக்குல்ல, இந்த கல்லில் தான் அவர் கையை வச்சு ஜெபம் பண்ணியிருக்காரு. இங்கே தான் உட்காந்து ஜெபம் பண்ணியிருக்காரு அவர்.
பல நேரம் இங்கே உட்காந்து ஜெபம் பண்ணியிருக்காரு. இந்த கல் அது அவர் உட்காந்து ஜெபம் பண்ண கல் பாருங்க. அந்த கல்லில் அந்த கையுடைய அச்செல்லாம் அப்படியே பதிஞ்சிருக்கு. பயங்கரமாக இருக்குங்க. ஓகே, கொகையே வேற மாதிரி இருக்கு. இது சர்ச்சு. இது மேலெல்லாம் இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஒருத்தருடைய 12 சீட்டர்கள் இவங்க தான். பீட்டர், சிம்சோன், பிலிப்பு, ஜேம்ஸ், மேத்யூஸ், ஜான், மேத்யூ. இதுலதே போகுது, யாருமே இல்லை இங்க. இதுலதே போகுதுங்க. செம்மையாக பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, இது ஒரு மலை. இந்த மலையில் பார்த்தா ஒரு சிலுவை இருக்குது. இந்த சிலுவையை கையாலேயே அவர் செதுக்கியிருக்காரு. அதை மார்க் பண்ணியிருக்காங்க. அவர் செஞ்ச சிலை, தோமாஸ் செஞ்ச சிலை இது. இதுதாங்க அந்த தோமாவின் பாதம் பட்ட இடம். இது அவருடைய காலுடைய அச்சு தான் இது. அதை அப்படியே மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஒரு சர்ச்சு. இது பரிந்துரை ஜெபம். அழகாக பண்ணியிருக்காங்க. கேமரா கொண்டு வந்தேன், கேமராக்கே வந்து உடஞ்சிருச்சு. அதனால் நம்ம மொபைல்லே எடுக்கிறேன் நான் வீடியோ. பாருங்க, இதில் என்ன இருக்கு. டிசைன்ஸை பாருங்க. இது முள் கிரீடம். இது தயவுசெய்து புனித படிகள் வழியாக இறங்கி செல்ல வேண்டாம். ஓகே, உள்ளே செல்லும் வழி. ஃப்ளாஷ் ஆன் பண்ணிக்கிறேன். எல்லாமே இருட்டில் தான் இருக்கு. ஐயோ, எப்போ மேலே பாருங்களா. வாவ், வேற மாதிரி இருக்குங்க. அட அட அடடா, வாவ். பா, சைலன்ஸ் ப்ளீஸ்ன்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் எதுக்குன்னே தெரியல. உட்கார்றதுக்கு நினைக்கிறேன். ஷப்பா, இந்த மேலே அந்த ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூங்கிலாலே பண்ணியிருக்காங்க. பயங்கரமாக இருக்கு. லைட்டிங், கேண்டில். அதெல்லாம் டிசைன்ஸு. ரூஃபிங்கெல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே அவ்வளோதான் இருக்குது. இதுக்கப்புறம் வேறு எதுவும் இல்லை. அவர் உடல் வந்து அவர் எலும்பு துண்டெல்லாம் வச்சுக்கிறது அந்த சென்ட் தாமஸ் மவுண்டு. அங்கே எதே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிறதுனால அங்கே எடுக்க முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.